நான் தான் சவுதி முருகன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். சரிங்களா, எங்கள் மாமாவை போய் அழைச்சிட்டு வர்றதுக்கு. மாமானா அம்மா, ஓகே, நம்ம தமிழில். அவங்க வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்கள அழைச்சிட்டு விட போகிறோம். ஓகேவா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு, நீ வியாழக்கிழமை. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுதி டைம் வந்து 11:30 இல்லைனா 11:45 அப்படி தான் நான் அழைச்சிட்டு வர போவேன். இன்றைக்கி இப்போ சவுதி டைம் பண்ணால் 10 மணி தான் ஆகுது. இப்போ அதுக்குள்ளே வர சொல்லியிருக்கிறாங்க. சமைச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படியே சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இதுதான் ஹவுஸ் டிரைவரோட வேலை. எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, இன்றைக்கி காலையிலே மாமா வந்தாங்க. மாமா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே நம்ம ஆட்டு பண்ணைக்கு அங்கே சின்ன ஒரு மஜரா மாரி ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த மஜராவில் செடிலாம், இப்போ அந்த வெங்காய செடியெலாம் அங்கே வந்து பதியம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊரில் வந்து நாற்று பதியம் விட்றாங்கல்ல, அதை மாதிரி இங்கே வந்து வெங்காய செடியெலாம் வந்து பதியம் போட்டிருக்கேன். அது எல்லாமே இப்போ இன்றைக்கி ஈவினிங்கு மதியம் அது எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் கொண்டு போய் அங்கே போய் நீ சீக்கிரம் போயிட்டு அதை ஊனி வை. நாளைக்கு நாளை தெரிச்சு உனக்கு லீவு தானே 2 நாள், இந்த 2 நாள் இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஹவுஸ் டிரைவராக இருந்தால் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். பார்த்துங்க, சாப்பாடு பாதி வெந்த மாதிரி இருந்தது, அப்படியே போட்டு வந்தோம். இப்போ போகிறதுக்குள்ளே குழகுன்னு ஆகிடும் இருக்குது சாப்பாடு. சவுதியில் ஹவுஸ் டிரைவர்னால் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாதுலாம் சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொன்னோம்னா நம்மளோட அடுத்தது வந்து எல்லாமே பனிஷ்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்பப்போ எனக்கு சின்ன சின்ன அந்த பொருள்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி காலையில் மேடம் வாழைப்பழம் கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10 ரியாலுக்குள்ளது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரிங்களா, ஒரு 200 300 இன்றைக்கி காலையில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்படி தான் இருக்கும் ஹவுஸ் டிரைவரெல்லாம். எல்லா வேலையும் அனுசரித்து தான் போகணும். பாருங்கள், எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான் போகிற வழியெல்லாம். இதுதான் சரிங்களா, பாருங்கள். இங்கே உள்ள லைட்டு மரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட்டு தான், ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லைட்டு மரம் எல்லாமே வந்து இரும்பில் தான். ஓகேவா, இது அந்த காலத்து வீடு. இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஓகேவா, ஃபுட்பால் கிரவுண்டு அது. ஓகே, இங்கே உள்ள ரோடெல்லாம் பாருங்கள். இங்கே உள்ள ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் மஜரானா இது தோட்டம். ஓகேவா, அதை பாருங்கள், எந்த இது தெரியுது எல்லாமே பாருங்கள். இந்த வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள். கேமரா இருக்குது, இந்த நேரத்தில் நாய் இருக்குது, பார்த்து பத்திரமா போங்கன்னு பாருங்கள். இங்கே உள்ள லைட்டு மரம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகேவா, இங்கே உள்ள ரோடெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி சின்ன கிராமத்தில் இருக்கிற மாதிரி. இது ஒரு சின்ன கிராமம், ரொம்ப சிட்டிலாம் கிடையாது. இங்கே உள்ள இதெல்லாம் இப்படி தான். ஆனால் எல்லார் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் பார்த்தாலும் பெரிய பெரிய காம்பவுண்டு தான். சரியா, சின்னதுக்கே வேலை கிடையாது. புரியுதுங்களா, பாருங்கள் காட்டுறேன் இங்கே உள்ள ரோடெல்லாம். இப்போ நான் வந்து ஸ்கூல் போகிற வழி இது. சரிங்களா, எத்தனை டேர்னிங் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸ்கூல் போகிற வழியில் அவ்வளோ டேர்னிங் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இங்கே உள்ள வேகத்தடை தெரியுதுங்களா பாருங்கள். எல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு இது வந்து நம்ம குறுக்கு வழி சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் குறுக்கு வழியில் போகிறது. அதுமாதிரி ஸ்கூலுக்கு போகிற ரோடு இது பாருங்கள். காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே உள்ள வீடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்குன்னு. ஏகப்பட்ட இடம் ஃப்ரீயாகவே கிடக்குது. எல்லாம் விவசாயம் பண்ண தண்ணி இல்லாமல் ஏகப்பட்ட இடம் ஃப்ரீயாகவே கிடக்குது. காட்டுற பாருங்க, இதுதான் ரோடு. நம்ம ஊரில் உள்ள கருவு மரம் பாருங்கள். கருவு மரம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் கருவு மரம் தான் உசுரோட இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லை, அது எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்க. எங்கே பார்த்தாலும் வீடு தான், எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு தான் பாருங்கள். நான் ஸ்கூல் போகிற ரோடு இது. இது காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக். இந்த ஹாலோ பிளாக் வச்சு நம்ம வீட்டில் வீடு கட்டுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம், நம்ம ஊரில் உள்ள சவுக்கு மரம் பார்த்துங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தோட்டம். ஓகேங்களா, இந்த பரங்கிக்காய் போட்டு அதெல்லாம் கிடக்கு பாருங்கள். பரங்கிக்காய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த மாதத்துக்கு இது. ஓகேவா, இங்கெல்லாம் வந்து தண்ணிக்கு வந்து இதுமாரி ஓசு தான், இதில் தான் வந்து தண்ணிலாம் வரும். எல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகேவா, ஃபுல்லாக மஜரா தான் இது. அதெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஆளுங்க.
ஸ்கூல் வரப்போகுது. ஸ்கூலுக்கு போகிற வழி இது பாருங்கள். மஜராலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஸ்கூல் வரப்போகுது. ஓகே பாருங்கள் ஸ்கூலு இந்த தெரியுதுங்களா? அது ஸ்கூலு. இது ஸ்கூலு. இதுதான் நம்ம வர ஸ்கூலு பாருங்கள். ஓகே பாருங்கள் ஸ்கூல்.